பால்கனியில் தவறிய கை குழந்தை. இன்ஸ்டாவில் திட்டிய நெட்டிசன்கள். இளம்பெண் எடுத்த விபரீத முடிவு. கதறி துடிக்கும் அப்பாவி குடும்பம். கோவையில் சோகம். கோவை மாவட்டம் காரமடைக்கு அருகே உள்ள பெல்லாத்தி ரோடு பகுதியைச் சேர்ந்தவர் வாசுதேவன். இவரது இரண்டாவது மகள் ரம்யா. இவருக்கு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு கணேஷ் என்பவருடன் திருமணம் நடந்துள்ளது. இந்த தம்பதிக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். கணவன் மனைவி இருவரும் ஐடி நிறுவனத்தில் பணியாற்றி வரும் நிலையில் இவர்கள் திருமுல்லைவாயிலில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் தங்களது குழந்தைகளுடன் வசித்து வந்தனர். இந்நிலையில் கடந்த ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி கணேஷ் ரம்யா தம்பதியின் 7 மாத கைக்குழந்தை பால்கனியில் இருந்து தவறி விழுந்த நிலையில் அங்கிருந்த குடியிருப்பு வாசிகள் பல முயற்சிகளை மேற்கொண்டு அந்த குழந்தையை பத்திரமாக மீட்டனர். இதனையடுத்து மேற்கூரையில் விழுந்து கிடந்த குழந்தையை அங்கிருந்த குடியிருப்பு வாசிகள் மீட்கும் காட்சிகள் Facebook, YouTube உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனையடுத்து குழந்தையின் தாயை சமூக வலைதளங்களில் பலரும் விமர்சித்து வந்தனர். குழந்தையை சரியான முறையில் கவனிக்கவில்லை என தாய் ரம்யா குறித்து கமெண்ட்ஸ் பக்கத்தில் மிக மோசமான நிலையில் கருத்து தெரிவித்து பலரும் அதனை பகிர்ந்ததாக கூறப்படுகிறது. இதனால் அமைதியாக வாழ்ந்து வந்த ரம்யாவுக்கு இந்த கருத்துக்கள் மிகுந்த மன உளைச்சலை ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் இந்த நிலையிலிருந்து வெளியே வர முடியாமல் ரம்யா மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சையும் மேற்கொண்டு வந்தார். இந்நிலையில் கடந்த 15 நாட்களுக்கு முன்பு ரம்யா தனது கணவர் மற்றும் குழந்தைகளுடன் தங்கள் சொந்த ஊரான கோவை மாவட்டம் காரமடைக்கு வந்துள்ளார். அங்கு கடந்த சில வாரங்களாக குடும்பத்துடன் வசித்து வந்துள்ளனர். இதையடுத்து கடந்த 18ஆம் தேதியன்று ரம்யாவின் தாய், தந்தை மற்றும் குடும்பத்தினர் ஒரு குடும்ப நிகழ்ச்சிக்காக வெளியே சென்றிருக்கின்றனர். அந்த நேரத்தில் ரம்யா மட்டும் வீட்டில் தனியாக இருந்திருக்கிறார். இத்தகைய சூழலில் ரம்யாவின் குடும்பத்தினர் அந்த நிகழ்ச்சியை முடித்துக்கொண்டு மீண்டும் வீட்டுக்கு வந்து பார்த்தபோது வீட்டில் தனிமையில் இருந்த ரம்யா தன்னுடைய படுக்கை அறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட நிலையில் சடலமாக இருந்துள்ளார். அப்போது இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த ரம்யாவின் குடும்பத்தினர் அவரை மீட்டு உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். ஆனால் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ரம்யா ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். இதையடுத்து அவர்கள் ரம்யாவின் உடலை பிடித்து கொண்டு கண்ணீர் விட்டு கதறி அழுதனர். இதனால் அந்த இடம் முழுக்க சோகத்தில் மூழ்கியது. இதனிடையே சம்பவ இடத்திற்கு வந்த காரமடை போலீசார் உயிரிழந்த ரம்யாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் உடற்கூறாய்வுகள் முடிந்த பிறகு ரம்யாவின் உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்நிலையில் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த காரமடை போலீசார் ரம்யா தற்கொலை செய்து கொண்ட காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டனர். இதில் சென்னையில் குழந்தை தவறி விழுந்த சம்பவத்திற்கு பிறகு குழந்தையின் தாய் ரம்யா கடும் மன அழுத்தத்தில் இருந்ததாக தெரிகிறது. அந்த நேரத்தில் சோசியல் மீடியாவில் தெரிவிக்கப்பட்ட எதிர்மறையான கருத்துக்களால் ரம்யா தற்கொலை முடிவுக்கு வந்ததாக சொல்லப்படுகிறது. தற்போது மன அழுத்தத்தில் இருந்த பெண்ணொருவர் திடீரென தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 23 முதல் மே 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.